நண்பர்களே, சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஆர்டி பாய்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் ஃபேம் இன்ட்ரோடக்ட் பண்ண போகிறது இந்த இயர் வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. WWE கூட பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்குன்னு. இப்போது ஆல் ஆஃப் ஃபேம் ஆக போகிறாங்கன்னா WWE சில கான்ட்ராக்ட் போட்டு 1 இயரோ 2 இயரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஆல் ஆஃப் ஃபேம் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு WWE கிட்ட சேர்ற மாதிரியே இவங்க இல்லை. ஏன்னா சின்ன ஒரு பிரச்சனையால் இப்போ போயிருப்பாங்க. நல்ல WWE இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு அப்புறம் WWE இவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆகி தான் TNA சார்பாக வந்து NXTக்கெலாம் வந்து NXT சாம்பியன்லாம் ஆகியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்னென்ன பண்ணணும் எல்லா சாதனையும் படித்து விட்டாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன். ஆர்டி பாய்ஸோட கனவே பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன் ஆகணும். அதுதான் இன்னும் ஆகாமல் இருக்காங்கன்ற மாதிரி. அதையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி நிறைவேற்றிட்டாங்க. இப்போ அவ்வளோதான் ஃபினிஷ்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசும் ஆகிடுச்சு. ஓவராலாக 45க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 45, 48, 50 கூட ஜஸ்ட்டில் வந்து நிற்கலான்னு நினைக்கிறேன். அந்த பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் ஆல் ஆஃப் ஃபேம் இந்த இயர் இண்டிகேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆர்டி பாய்ஸ்லாம் அப்போ இருந்தவங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் அவ்வளோவா ஆர்டி பாய்ஸை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி விட்டு தள்ளுங்க. அடுத்து மெயினான ஒரு கதைக்கு வருவோம். நம்மளுடைய டாமா டோங்கா இவர் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. இவருக்கு ஃபைன் பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை லட்சமே சொன்னாங்க. அது சரியாக எனக்கு தெரியல. லட்சத்துக்கும் மேலான அவங்க டாலர் படி நமக்கு லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன்னா பேக் ஸ்டேஜ் அதாவது ட்ரைனிங் எடுப்பாங்கள்ல. இப்போது ஸ்மாக் டவுன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் 1 மணி நேரத்தில். அதுக்கு 1 மணி நேரம் 2 நேரம் முன்னாடியே ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல. இப்படி அது பர்ஃபார்மன்ஸை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டுட்ருக்காரு போல். அதனால் இவரை லாக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ரூல்ஸ்லாம் பண்ணக்கூடாது சொல்லி தான் WWEக்கே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி தவறான எந்த விஷயம் பண்ணக்கூடாது. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அன்ரியலில் எல்லாம் விட்டுட்டாங்க. என்னென்ன பண்ணுறாங்க WWE ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. நம்ம இதை காமிச்சா மட்டும் என்ன ஆகிட போகுது, நம்மள எதுவும் பண்ண மாட்டேன்றார் போல். ஆனால் அப்படி இல்லை, ஃபைன் போட்டு லட்சக்கணக்கில் போட்டு வச்சுருக்காங்க இவர் மேலே. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வளர்ந்து வர டைமில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸு CM பங்கை போட்டு பொலன்னு பொழந்துட்ருப்பாரு. என்ன கதைனா இதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே நிலமை தான் போன வீக்கா இல்லை அதுக்கு போன வீக்கா ஸ்மாக் டவுன் வச்சு மண்டே நைட் ராவில் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருப்பார், அவன் மைண்டில் அடித்து தள்ளிட்டேன், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டான். ஆனால் நான் ஆகலை, நான் வந்து அடி வாங்கினாலும் மைண்டு கண்ட்ரோல் ஆகாமல் வச்சுருக்கேன்ட்டு இருந்தார். ஆனால் இந்த வீக்கு மைண்டெலாம் தெரிச்சிக்கிச்சு ரோமனுக்கு. சரியாகவே மைண்ட் இது பண்ணலை. CM பங்க் அடித்து ரொம்ப அந்த டேபிளெல்லாம் போட்டு உடச்சிருப்பாரு. அப்பயே பங்கு சிரிக்கிறாரு. இதை வச்சு என்ன தெரியுது, 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் இல்லை. சாம்பியன்ஷிப்புன்னு அந்த இதில் இருக்காங்க. பகை அந்த இதில் இருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ரிலாக்ஸாக உன்னை அடிச்சிருவோம்ப்பா அந்த இதெல்லாம் கிடையாது. 2 பேருமே பெரிய இதில் இருக்கிறதால ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரியுது. ரோமன் ரெயின்ஸ், CM பங்க்கு, ஜிம்மி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூடில் இருக்கிறதால இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸு, ஜிம்மி உசோ, ஜே உசோ அடிச்சிருவாரோ, அவங்கள இது பண்ண சாக்கில் CM பங்க் அடிச்சிருவாரோ அப்படி இப்படிலாம் பல இது போயின்னு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ராக் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. இன்னும் ப்ரோ சொல்கிறேன், ஆமாம் கைஸ், மண்டே நைட்ரால் தான் ராக்கோட ஃபோட்டோ இருந்துடும். என்ன ப்ரோ ராக்கு ஃபோட்டோலாம் இருந்தால் வந்துடுவாரான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள். ஆல்ரெடி ராக் ஒரு டைம் கோடி கூட சண்டை போடும்போது ஜான்சினா போஸ்டர் பின்னாடி இருக்கும், அப்போ வந்திருப்பார். ராக் ஒரு இது இருக்கும்போது ராக் ஒரு டைம் வந்திருப்பார். அதே வெஷமினியா டைமில் தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா ராக்கு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. எல்ஏ நைட்டும் ஜிம்மி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரோமோவுக்கு பின்னாடி காரில் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களை சைடில் காமிச்சிட்டு சென்டர் ராக்கு ஃபோட்டோ தான் இருக்குது. பெரிய டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ WWEல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் இந்த இது விற்க முடியும் டிக்கெட்டு. ஆனால் பரவாயில்லப்பா, நம்ம மக்கள் பண்ணதால் நல்ல நல்ல ஸ்டோரி. இப்போ தான் வெஷமினா வந்துச்சுப்பா, வெஷமினா தான் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு பக்காவாக கொண்டு போகிறாங்க. முன்னே எப்படி விற்றாலும் டிக்கெட் விற்றுரும். மேட்ச் நல்லா இல்லைனாலும் சரி, ஆக மொத்தம் டிக்கெட் விற்றுரும். அதனால் WWE கண்டுக்கல. இப்போது மக்கள் அவங்களுடைய சுயரூபத்தை காட்டிட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம். பை கைஸ். வேறு சூப்பர் சப்ஜெக்ட் அப்டேட் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.